எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இந்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான காய்கறிகள், அப்புறம் 1 வீக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இந்த வாரத்துக்கான டோட்டல் லஞ்ச் மெனு, இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக வெங்காயம் வாங்கியிருக்கேங்க. லாஸ்ட் வீக் நான் சந்தைக்கு போகலைங்க, அதனால் வெங்காயம் வாங்க முடியாமல் போயிடுச்சு. இந்த வாட்டி முழுசாகவே தீர்ந்து போச்சு, அதனால் வாங்க வேண்டியதாக இருந்தது. இது 1 கிலோ 50 ரூபான்னு வாங்கியிருந்தேன். அடுத்ததாக பச்சை மிளகா வாங்கியிருந்தேன். இது 20 ரூபா. ஸோ வீட்டில் எல்லாமே காலியாக கிடந்தது, அதனால தான் எல்லாமே வாங்குற மாதிரி ஆச்சு. பெரிய வெங்காயம் 1.5 கிலோ 50 ரூபான்னு வாங்கியிருக்கேங்க. ஸோ இந்த வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே விலை குறைஞ்ச பாடு இல்லை. அடுத்ததாக வாழைக்காய் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி என்னமோ இது 10 ரூபாய்க்கு இவ்வளோ கொடுத்தாங்க, ஸோ வாங்கிட்டேன். அடுத்ததாக முள்ளங்கி வாங்கியிருக்கேன், இதுவும் 10 ரூபா தான். அப்புறம் கேரட் வாங்கியிருந்தேன், இதுவுமே 10 ரூபாய்க்கு இந்த வாட்டி கிடச்சிது. இந்த பொருளெல்லாம் விலை கம்மியாக கிடச்சிது. இஞ்சி வாங்கியிருக்கேன், இதுவும் 20 ரூபா. எலுமிச்சம்பழம் இதுவும் 20 ரூபா. தக்காளியும் இன்னும் ரேட்டு குறைஞ்ச பாடு இல்லை. இந்த தக்காளி 3/4 கிலோ 50 ரூபான்னு வாங்கியிருக்கேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் 1.25 கிலோ 50 ரூபான்னு வாங்கினேன். இப்போ 3/4 கிலோ 50 ரூபான்னு கிடச்சிது. சொல்லப்போனால் இந்த ஒரு கடையில் மட்டும்தான் இவ்வளோ விலை கம்மியாக இருந்தது. மற்ற இடங்களில் 80 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. உங்கள் வீட்டுக்கிட்டையெல்லாம் தக்காளி என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்கங்கிறத சொல்லுங்கள். அடுத்ததாக தேங்காய் வாங்கியிருந்தேன். தேங்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் 10 ரூபான்னு 3 தேங்காய் வாங்கியிருந்தேன், 30 ரூபா. இந்த வாட்டி காளான் வித்துட்டு இருந்தாங்க, ஸோ காளானும் வாங்கியிருக்கேன். காளான் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுவும் 30 ரூபா தான். நார்மலாக இது எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் 50 ரூபா 55 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சந்தையில் 30 ரூபாய்க்கு கிடச்சிது. அடுத்ததாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து 10 ரூபாய்க்கு கிடச்சிது. வீட்டு பக்கத்தில் இப்போ விலை ஏறிடுச்சு, அங்கேயும் 10 ரூபாய்க்கு தான் தராங்க, அதனால இங்கேயே வாங்கிட்டேன். திராட்சை வாங்கியிருந்தேன், இது 30 ரூபா. கிலோ 80 ரூபா சொன்னாங்க, ஆனால் நான் போட்ட எடைக்கு பார்க்கும்போது அது 30 ரூபாய்க்கு இருந்தது. அடுத்ததாக செவ்வாழைப்பழம் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கு தான். 40 ரூபா. அரை கிலோ இருந்துச்சு, 40 ரூபா. அடுத்ததாக இந்த ஆப்பிள் வாங்கியிருக்கேன், இது கிலோ 180 ரூபா. அரை கிலோ வாங்கியிருக்கேன். அரை கிலோவுக்கு கரெக்டாக 5 ஆப்பிள் நின்றுச்சு. இது 90 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையெல்லாம் தான் இந்த வாரம் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு டோட்டலாக எவ்வளவு செலவாச்சு பார்த்தீங்கன்னா 470 ரூபா ஆச்சு. இனி இந்த வாரத்துக்கான லஞ்ச் மெனு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ லாஸ்ட் வீக் நான் சந்தைக்கு போகல, அதுக்கு முந்தின வீக் தான் போயிருந்தேன். ஸோ அந்த வீக்கில் மிச்சம் இருந்ததும் லாஸ்ட் வீக் பக்கத்து கடையிலேருந்து வாங்கினதும் வச்சு சமாளித்தேன். இதுக்கு டோட்டலாக எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபாய்க்குள்ளே தான் ஆச்சு. ஒருவேளை உங்களுக்கு அந்த 1 வீக் லஞ்ச் மெனு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். டிமார்ட் வீடியோ அதுக்கு அடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.